கிழக்கு மாகாணத்திலிருந்து முதல் உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் திருகோணமலையில் அஞ்சல் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதனை தாண்டி பல முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் காலி மாவட்டம் காலி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே அஞ்சல் மூலம் அளிக்கப்பட்ட காலி மாவட்ட தேர்தல் முடிவுகள் தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவலை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். தற்பொழுது காலி மாவட்ட தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. அந்த தேர்தல் தொகுதி சார்ந்த முடிவுகளை இது. அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 39,707 வாக்குகளும், ஐக்கிய மக்கள் சக்தி 9,410 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 3,741 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,885 வாக்குகளையும் பெற்றிருக்கிறது. களுத்துறை மாவட்டத்தின் உத்தியோகபூர்வ அஞ்சல் தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 29,076 வாக்குகளும், ஐக்கிய மக்கள் சக்தி 3,340 வாக்குகளும், புதிய ஜனநாயக முன்னணி 1,913 வாக்குகளும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,160 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன. ரத்தினபுரி மாவட்ட உத்தியோகபூர்வ அஞ்சல் தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 24,776 வாக்குகளும், ஐக்கிய மக்கள் சக்தி 2,969 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 1,528 வாக்குகளும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,031 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன. அதனை தாண்டி கம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அஞ்சல் உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் NPP 17,326 வாக்குகளையும், SJB 1,623 வாக்குகளையும், SLPP 1,293 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன. மொனராகலை டிஸ்ட்ரிக்ட் அஞ்சல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் NPP 19,686 வாக்குகளும், SJB 3,297 வாக்குகளும், NDF 833 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன. இவற்றை கடந்து முக்கியமாக கொழும்பு மாவட்ட அஞ்சல் வாக்குகள் எண்ணப்பட்டு உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் NPP 28,475 வாக்குகளும், SJB 10,985 வாக்குகளையும், NDF 1,814 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றது. அது தவிர பதுளை மாவட்டத்தின் அஞ்சல் மூல தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 33,780 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 3,866 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 10,227 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 675 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன. இவற்றை கடந்து முக்கியமாக தமிழர் பகுதியில், அதாவது கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையில் அஞ்சல் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் NPP 9,705 வாக்குகளை பெற்றிருக்கிறது. SJB 10,853 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ITAK 1,749 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இதுதான் தற்பொழுது வரை வெளியான செய்தி நிலவரமாக இருக்கின்றது. தற்பொழுது இலங்கை நேரம் சரியாக நள்ளிரவு 12 மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள் முழுமையான தேர்தல் முடிவுகளுக்காக. நான் நடராசா ஜெயகாந்தன்.